வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. குரூப் 4 ஜிகேக்கு ப்ளூ பிரிண்ட் ஒன்று தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரே ஒரு தலைப்புங்க. இந்த தலைப்புல 2011 இருந்து 2024 வரைக்கும் கடந்த 15 வருஷ குரூப் 4 கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மொத்தம் 14 எக்ஸாம் நடந்திருக்கு. 14 எக்ஸாம்ல 18 கேள்விகள் இந்த தலைப்புல இருந்து கேட்டிருக்காங்க. இதுல 2019 குரூப் 4 தவிர மீதி எல்லா எக்ஸாம்லயுமே கேட்டு வச்சிருக்காங்க. அதான் ஆச்சரியம். அது மட்டும் இல்லைங்க, கடந்த 10 வருஷம், ஏன்னா நம்ம 15 வருஷம்ன்றது ரொம்ப பழசாயிடும். கடந்த 10 வருஷம் குரூப் 4 கொஸ்டின் எடுத்து பார்த்தா கூட இந்த 19 குரூப் 4 தவிர மீதி எல்லா எக்ஸாம்லையுமே 2 அல்லது 1 கேள்வி கன்ஃபார்மா கேட்குறாங்க. இப்போ பாருங்க, நானே சொல்லிடுறேன். 2014 குரூப் 4ல 2 கேள்வி, 16 குரூப் 4ல 2 கேள்வி, 18 குரூப் 4ல 1 தான் கேட்டாங்க, 19 குரூப் 4ல கேட்கல, 22 குரூப் 4ல 2 கேள்வி கேட்டிருக்காங்க, 24 குரூப் 4ல 1 கேள்வி கேட்டிருக்காங்க. பாத்தீங்களா? ஸோ ஒரு 6 எக்ஸாம்ல ஒரு எக்ஸாம் தவிர மீதி எல்லாத்துலயுமே 2 தான் மேஜரா இருக்குது. ஏன்னா 3 எக்ஸாம்ல 2 கேள்வி கேட்டிருக்காங்க, 2 எக்ஸாம்ல ஒவ்வொரு கேள்விகள் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்லயும் 1 அல்லது 2 கேள்வி கன்ஃபார்ம்னே சொல்லிட முடியும். நெக்ஸ்ட் கூடவே இங்க பாருங்களேன், அதாவது 16 குரூப் 4 வரைக்கும் குரூப் 4 தனியா விஏஓ தனியா தான் நடத்திட்டு வந்தாங்க. 18 குரூப் 4ல தான் 2 ஒண்ணா சேர்த்துட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தா 14 விஏஓ எக்ஸாம்லையும் ஒரு கேள்விங்க, 16 விஏஓ எக்ஸாம்லையும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக மொத்தம் 8 எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 கேள்வி கன்ஃபார்மா கேட்டுட்டு இருக்காங்க. சரி, இது என்ன தலைப்பு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய புது சிலபஸ் எடுத்துக்கோங்க. அதில் யூனிட் 5 பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 கேள்விகள் கேட்போம் அப்படின்னு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஹைலைட் பண்ணியிருக்கேன். 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக். இந்த தலைப்புல தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, நான் எப்படி சார் நம்புறது? கடந்த 15 வருஷம் கேள்விலாம் இல்லையே, நான் புதுசாக இப்போ தான் படிக்கிறேன், எப்படி நான் நம்புறது? எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஒரிஜினல் கேள்வி இப்போ டிஎன்பிசி அஃபிஷியலாக ஆன்சர் கீ வெளியிட்டிருக்கோம் இல்லையா, இப்போ கூட அவைலபிள் இருக்கு இல்லையா, அந்த கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி இப்போ 2024 குரூப் 4னு எடுத்துக்கிட்டா அந்த கொஷின் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா 170வது கேள்வி பாருங்க, இந்த டாபிக் இருக்கும், இந்த கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி 2022 குரூப் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 169வது கேள்வி எடுத்து பாருங்க, இந்த கேள்வி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தெளிவாக உங்களுக்கு ப்ரூஃப் காட்டணும்னு ஒரிஜினல் கொஸ்டினையே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி 9 பக்கத்துக்கு இந்த பிடிஎஃப்பும் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பிடிஎஃப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளூ பிரிண்ட் மெத்தடை பற்றி விளக்கமாக சொல்ல போகிறேன், அதால் ஃபுல்லாக கவனிச்சாதான் தெளிவாக புரியும். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வாரோம். ரைட்டுப்பா, இப்போ நம்ம வழக்கமாக குரூப் 4க்கு ஜிகே பகுதியில் ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்துட்டு தான் நோட்ஸு டெஸ்ட்டு கொடுப்போம். இது ரெகுலராக நம்மளுடைய மெத்தேடு. அப்படி என்ன சார் ப்ளூ பிரிண்ட், எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முதல்ல அதை சொல்லிடுறேன், தெளிவாக கவனிச்சுங்க. இப்போ நம்ம சிலபஸில் வந்து ஜிகே பகுதியில் மொத்தம் 75 கேள்விகள் கேட்பாங்க. ஆக்சுவலி மேக்ஸை தவிர்த்து சொல்கிறேன், சரிங்களா? மேக்ஸ் எடுத்துக்காதீங்க. இந்த 75 கேள்வியில் 10ல் இருந்து 15 கேள்வி கரண்ட் அஃபேரில் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர் இருக்கா சார்னா எல்லா தலைப்புமே பாருங்க, இங்கே கூட இருக்கும். எல்லா யூனிட்லையுமே நடப்பு நிகழ்வுகள் முன்ன தனியாக கொடுத்தாங்க, இப்போ யூனிட்டை கூட சேர்த்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கரண்ட் அஃபேரில் கொஷின் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அதில் வந்து 10ல் இருந்து 15 கேள்வி வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? நம்ம ஒரு அப்ராக்சிமேட்லி வச்சுப்போமே, 15 கேள்வி வந்து கரண்ட் அஃபேரில் கேட்டுடுறாங்க. அப்போ 75ல் 15 கேள்வி வெளியே போயிடுது கரண்ட் அஃபேரில். மீதி நமக்கு இருக்கிறது 60 கொஷின். இந்த 60 கொஷினும் கிட்டத்தட்ட 90% புக்கில் தாங்க இருக்கும். புக்கில் இருந்தால் கேட்டிருப்பாங்க 6th-லேருந்து 12th வரைக்கும், சரிங்களா? அப்போ நம்ம 6th-லேருந்து 12th வரைக்கும் சோசியல் சயின்ஸ்க்கு ரிலேட்டடான தலைப்பு படித்தாவே போதுமான்னு கேட்டால் போதும்.
சயின்ஸில் ஒரு 5 கொஷின் தான் கேட்க போகிறாங்க. நம்ம குழப்ப வேணாம், தெளிவாக சொல்கிற கவனிச்சுங்க. அப்போ இந்த 60 கொஷினுக்கு ஒரு குறிப்பிட்ட தலைப்புகளை செலக்ட் பண்ணி படித்தா கிட்டத்தட்ட 40ல் இருந்து 45 கேள்விகள் நம்ம சொல்கிற கொஷின் தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ 5ஆண்டு திட்டம்னு சொன்னோம். இப்போ நான் வரக்கூடிய 2025 குரூப் 4 கொஷினை போய் பாருங்க. கன்ஃபார்மாக 5ஆண்டு திட்டத்தில் 1 2 இருக்கும். அப்போ 60ல் நமக்கு பின்னாச்சு மினிமம் 1 இருந்து 2 கொஷின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதே மாதிரி குறிப்பிட்ட தலைப்புகளை செலக்ட் பண்ணி நம்ம படிக்கிறது மூலமா கன்ஃபார்மா 40, அதாவது 60க்கு 40 கொஷின் எளிமையா வாங்கிட முடியும். சொல்ற தியரி புரியுதுங்களா? ஸோ இது இப்போ மட்டும் இல்லைங்க, காலங்காலமாக நம்ம இது மாதிரி ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்ருக்கோம். 40 கொஷின் 45 கொஷின் நம்ம சொல்கிற கொஷின் டைரெக்டாகவே வந்துருக்கும் தலைப்பில். இப்போ 5ஆம் இடத்துல ஒரு கொஷின் சொல்கிறோம் இல்லையா, அதேமாதிரி உதாரணத்துக்கு விசை, இயக்கம், ஆற்றல் கன்ஃபார்மாக ஒரு கொஷின் இருக்கும். சரிங்களா? நோய்கள்லேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்மாக இருக்கும். ஓகேவா? போக்குவரத்துலேருந்து ஒரு கொஷின் இருக்கும். இதெல்லாம் ஒரே வீடியோவில் சொன்னால் தெளிவாக புரியாது. ஒரு தலைப்பெடுத்து ஒரு கொஷின் 2 கொஷின் கன்ஃபார்ம்பா, இதை படிச்சு வச்சுங்க. அடுத்தது இன்னொரு தலைப்பு எடுத்துட்டு கொடுக்குறேன். அப்படிதான் நாங்கள் ப்ளூ பிரிண்ட்டை கொடுப்போம். அதில் இதுதான் முதல். புரியுதுங்களா? புரியுதுப்பா. அதில் ஃபர்ஸ்டாக நாங்கள் 5ஆண்டு திட்டத்துக்கான ப்ரூஃப் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. 2024 குரூப் 4 எக்ஸாமில் 170வது கேள்வி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிதி ஆயோக்கியாவின் நிர்வாக தலைவர் யாருப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, துணைத் தலைவர். ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. இதே இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2022 குரூப் 4 எக்ஸாமில் 169வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் நிதி ஆயோக்கியா பற்றி எந்த கூற்று சரியானது அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் படித்து பாருங்க. அதுக்கு அடுத்ததான் அதே எக்ஸாம் 2022 குரூப் 4 எக்ஸாம்லேயே 117வது கொஸ்டினா, முதல் 5ஆண்டு திட்டம், 2வது 5ஆண்டு திட்டம், 3வது 4வது 5ஆண்டு திட்டம்ன்ற மாதிரி பொறுத்துக்க மாதிரி கேட்டிருக்காங்க. இதுவும் எளிமையான கேள்வி தான். கரெக்டா? அதுக்கப்புறம் 2019 குரூப் 4 எக்ஸாம்ல கேள்வியே கேட்கல. ஒரு எக்ஸாம்ல கேட்கலன்னா பிரச்சனை இல்லை, அதை விட்டுருங்க. வேற ஏதாவது தலைப்புல அதிகமாக கேட்டிருப்பாங்க. இன்னும் உங்களுக்கு தெளிவா இந்த வீடியோல சொல்லிடுறேன். 2019 குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் போக்குவரத்துல அதிகமாக கேட்டாங்க. போக்குவரத்துல அதிகமாக கேட்டதால நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இங்க 5ஆண்டு திட்டம் குறைஞ்சிடுச்சு. எப்படி பார்த்தாலும் 40 கொஸ்டின் எடுக்கலாம். திடீர்னு ஒரு கொஸ்டினுக்கு அதிகமாக கேட்டுருவாங்க, ஒரு கொஸ்டின் ட்ராப் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். சரிங்களா? அது நம்ம போக உங்களுக்கு புரியும். இப்போ புரியலனா கூட. நெக்ஸ்ட் 2018 குரூப் 4ல இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிதி ஆயோக். ஆப்ஷன் பி தானே? எஸ், கரெக்ட். பாருங்க எவ்வளவு சிம்பிளா கேட்டிருக்காங்க. 2016 குரூப் 4 எக்ஸாம்ல 1966ல இருந்து 1969 ஆண்டுகள் ஆண்டு திட்டம் பின்வரும் நடைமுறைப்படுத்தப்பட்ட 5ஆண்டு திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆண்டு திட்டம் மாதிரி. கரெக்டா? ஸோ அதுக்கு ஆன்சர் 4வது 5ஆண்டு திட்டம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, 2016 குரூப் 4ல நிதி ஆயோக்கியாவின் தலைவர் யாரு? இதுதான் 2022 குரூப் 4லையும் கேட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி, பிரதம மந்திரி. அதுக்கு அடுத்ததா இந்தியாவின் முதல் 5ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு என்னன்னு 2014 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. 1951. இதுக்கு பதிலாக படிக்கிறேன்னா இன்னும் சொல்றேன், கவனிங்க. இதே 2014 குரூப் 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா 110வது கேள்வியா 10வது 5ஆண்டு திட்ட காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2002ல இருந்து 2007 வரைக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் அவங்க பாருங்க, 2011ல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் ஆன்சர் போல்டு பண்ணியே தெளிவாக கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ஒரு முறை நீங்க படிச்சு பார்த்துங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா, இப்போ 2025ல நிதி ஆயோக்கியிலிருந்து ஒரு கேள்வி, அதாவது இந்த 5ஆண்டு திட்டத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்கிறான்னு வச்சுங்க. ஒன்று 5ஆண்டு திட்டத்திலிருந்து கேட்பாங்க, அல்லது நிதி ஆயோக்கிலிருந்து கேட்பாங்க. ஓகேவா? அப்படி இல்லை 2 கொஸ்டின் கேட்கணும்னா 5ஆண்டு திட்டத்திலிருந்து ஒரு கேள்வியும் நிதி ஆயோக்கியிலிருந்து பேசிக்கான ஒரு கேள்வியும் கேட்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படிதான் கடந்த 10 வருஷ கேள்வியும் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இன்னொரு பாருங்க, தெளிவா சொல்றேன் பாருங்களேன். இப்போ இங்க பாருங்களேன், ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட், ஒரு 3 கொஸ்டின்ல தெளிவு வரும். 2024 குரூப் 4ல நிதி ஆயோக்கை பத்தி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரே ஒரு கொஸ்டின் தான். பட் 2022 குரூப் 4ல ஒரு கொஸ்டின் நிதி ஆயோக்கியா, 2வது கொஸ்டின் 5ஆண்டு திட்டம். புரியுதுங்களா? இதே 2018 குரூப் 4 எடுத்துக்கிட்டா திட்ட கமிஷன் பத்தி கேட்டிருக்காங்க. அதுவும் நிதி ஆயோக்கை பத்தி ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதே 2016 குரூப் 4 எடுத்துக்கிட்டா 1 5ஆண்டு திட்டம். சரிங்களா? 2வது நிதி ஆயோக்கை.
பார்த்தீங்களா? ஸோ 2016 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஒன்று கேட்டா ஐந்தாண்டத்தில் ஒரு கேள்வி, இல்லைன்னா நிதி ஆயோக்கிலேருந்து ஒரு கேள்வி எனிதிங் கேட்குறாங்க. 2 கேள்வியாக கேட்கணும்னா ஒன்று ஐந்தாண்டு திட்டம், இன்னொன்று நிதி ஆயோக். இதில் முக்கியமாக 20 கொஷின் இந்த யூனிட்டுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்படி 20 கொஷின் அலோகேட் பண்ணதால மேபி இதில் 2 கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மட்டும் தெளிவாக தெரியுது. சரிங்களா? நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எங்கே படிக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க, படிச்சுட்டுருங்க. சார் எனக்கு சுத்தமாக தெரியாது சார், எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலன்னா இதுக்கு நோட்ஸ் நான் கொடுக்குறேன், முதல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு 10லேருந்து 15 கொஷினுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் காட்டணும். 10லேருந்து 15 கொஷின் ப்ரூஃப் காமிச்சிட்டு அதுக்கான நோட்ஸும் டெஸ்ட்டும் கொடுக்கும்போது அடுத்த 10 கொஷினுக்கு நம்ம மூவ் பண்ணலாம். இப்படி மூவ் பண்ணால் தான் கரெக்டாக போகும், இல்லைனா கொலாப்ஸ் ஆகும். சரிங்களா? அதனால் ஒரு 10 கொஷின் ப்ரூஃப் காட்டுற வரைக்கும் நான் நோட்ஸ் கொடுக்கல. ஜஸ்ட் உங்களுக்கு ப்ரூஃப் அண்டு இந்த மாதிரி தான் கொடுக்க போகிறேன், இந்த டாபிக் கன்ஃபார்ம்னு. அதுக்கப்புறம் தான் நோட்ஸ் கொடுக்க போகிறேன். சரிங்களா? தெளிவாக புரிஞ்சிருச்சா? எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஜிகேக்கான பிளானே இப்படி தான் நாங்கள் கொடுக்க போகிறோன்னு. ஓகேங்களா? ரைட்டுங்க. ஸோ இப்போ இந்த பிடிஎஃப் எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. இந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குல்ல, அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. வந்தீங்கன்னா பிடிஎஃப், அவ்வளோதான், பிடிஎஃப் அப்படின்னு எழுதிருக்கும். அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போயிட்டு ஒன்றும் இருக்காது, அப்படியே நவுந்தீங்கன்னா ஒரு விளம்பரம் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நவுந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள், அதை கை வைங்க. கை வச்சா உங்களுக்கு ஒரு டைமர் ஓடும். 15, 14, 13 ஒரு 15 செகண்ட் அங்கேயே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இந்த பிளான் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நம்மளுடைய மூவ்மெண்ட் வேகமாக இருக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இல்லை இப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும், அப்படி கொடுத்தா நல்லாயிருக்கும், இல்லை வெறும் 5 கொஷினுக்கு ப்ரூஃப் காமிச்சிட்டு நோட்ஸ் கொடுத்து டெஸ்ட் வச்சுட்டு டெஸ்ட் வைக்கும் போதே நீங்கள் அடுத்த 5 கொடுங்க, அதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஆரோக்கியமான கமாண்ட் எப்படியா இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நல்ல விஷயமா இருந்தால் செய்யலாம். எப்படியோ ஒன்று வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் எந்தவித கோச்சிங் சென்டரும் போகாமல் வீட்டில் படித்தே ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்கணும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம ஏமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. கூடவே வாங்க, கூடவே படிச்சுட்டே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.